யோவான் 2ஆம் அதிகாரம் வசனமும் அழகாக அமைந்தது. 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2 அல்லது 3 குடம் தண்ணீர் மொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கி வைத்திருந்தது. அல்லேலூயா. எத்தனை கற்சாடிகள் தெலுங்குல? 2. இன்னும் காணா ஒரு கல்யாணம் எங்கன்னே ஒண்ணு தெரியல நம்மளுக்கு. சரி, நமக்கு தெரியும் 6 பாட் அப்படின்னு இருக்கும். 6 பாத்திரங்கள், கற்பாத்திரங்கள் அப்படின்னு போட்டு, மண் பாத்திரங்கள். சரிங்களா? மண் பாத்திரங்கள். வீட்டுக்கு வெளியில கிராமங்கள்ல போனா சிமெண்ட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். மண்ணுலயும் இருக்கும், களிமண்லயும் இருக்கும், சிமெண்ட்லயும் இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கும்? தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள போறவங்க கை கால் சுத்தம் பண்றதுக்காக. எதுக்காக? கைகளை கால்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், போகணும் அப்படிங்கிறதுக்காக. அன்றைக்கு நடந்த அந்த திருமண வீட்டுக்குள்ள நடந்த கல்யாணம். இது எங்க நடந்தது? கானாவூர்ல மாப்பிள்ளையோட வீட்டுல நடக்குது. அப்போ அந்த இடத்துல நமக்கு திராட்சை ரசம் குறைப்பட்டது தெரியும், திராட்சை ரசம் பயன்படுத்துறதுலாம் தெரியும். நமக்கு இப்போ வெறும் நம்ம போக்கஸ் இந்த தொட்டி மேல மட்டும் இல்லையா? அந்த சாடின்னு அந்த வார்த்தையில பண்ணிருக்கு. நம்ம பாஷையில சொல்ல போனா தண்ணி தொட்டி. என்னது? அதுதான் தண்ணி தொட்டி. தண்ணி ஊத்தி வைக்கிற ஒரு 6 கற்சாடிகள் அங்க இருந்துச்சு. குறைவுபட்டது திராட்சை ரசம். நல்ல கவனிங்க. குறைவுபட்டது என்ன? அது ஒரு கல்யாண வீடு. இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இயேசுவோடு 12 பேர் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்பெஷல் என்னதான் கல்யாணத்துல? திராட்சை ரசம் தான். அப்போ கொடுப்பாங்க. அவங்களுடைய ஹைலைட் என்னது? முந்தி யாரும் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, பின்னாடி தானே செய்வாங்க ருசி குறைந்ததை கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப அது ஒரு முக்கியமான இடம் திராட்சை ரசத்துக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஹோல் வர்ற மேரேஜ்ல வர எல்லாருக்குமே கொடுக்கணும்னா அப்போ என்ன சொல்றது, அந்த பாத்திரங்கள் ஏற்கனவே நிறைய பேரல்ஸ், நிறைய பாத்திரங்கள் அங்க இருந்திருக்கணும். அங்க குறைப்பட்ட பிறகு அப்போ பயன்படுத்த பாத்திரங்கள் எப்படி இருக்காங்க? இப்போ ஏற்கனவே திராட்சை ரசம் ஊத்தி இருக்காங்க, எடுத்திருக்காங்க. அப்ப அந்த தொட்டி எல்லாம் ஏற்கனவே இருக்கு, திராட்சை ரச தொட்டி இருக்கு. இப்ப இவர்கிட்ட வர்றாங்க, திராட்சை ரசம் இல்ல அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. என்ன இதுக்கு பேர் தான் தியானம். என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட வந்து சொல்றீங்க பாஸ்டர் டீ இல்ல பாஸ்டர் அப்படின்னா, சரி மறுபடியும் அந்த டீ கேன் எடுத்துட்டு போய் என்ன வாங்கிட்டு வா. நான் மறுபடியும் அந்த டீ கேனை விட்டுட்டு வேற ஒரு பொருளை பயன்படுத்துவேனா? சொல்லுங்க. கீழே பக்கெட் இருக்குதே, அந்த பக்கெட்டியை கொண்டு போயிட்டு சொல்லுங்க. செய்ய மாட்டல. ரொம்ப இது தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப என்னாண்டவரே புதுசா சொல்ல போறோம் அப்படின்னா, நான் வச்சிருக்கிறேன் இரு அப்படின்னாரு. ஏற்கனவே அந்த திருமண வீட்டுல நிறைய திராட்சை ரசம் பயன்படுத்தப்பட்டு காலியான திராட்சை ரசத்திற்கான பாத்திரங்களே. இப்ப நம்ம வீட்டுல எண்ணெய்க்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அரிசிக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, வேற என்ன வேற என்ன தண்ணிக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. என்ன அந்த குழந்தை என்ன அறிவு! உப்பு டப்பா, உப்பு டப்பா மேல போச்சுல, அது குப்பைக்கு ஒரு டப்பா, எல்லாத்துக்கும் பாத்திரங்கள் இருக்கு. அப்போ இந்த திராட்சை ரசத்துக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் ஏற்கனவே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளியில, வாசலுக்கு வெளியில இருக்கிற அந்த கற்சாடி மேல ஆண்டவருடைய கண்ணு போச்சு. அதுக்காக தான் பாட்டு பாடினேன், உம்மழகான கண்கள் என்னை. ஏற்கனவே நிறைய திராட்சை ரசம் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது. அதுக்கும் இந்த தண்ணி தொட்டிக்கும் ரொம்ப வித்தியாசம். ஒரு செய்தி இருக்கு, 2ல ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் சண்டே ஈவினிங்காக. 2 பாத்திரங்கள் இருக்கு. ஒரு பாத்திரம் கனமான பாத்திரம், ஹானரபிள் வெசல்ஸ். ஒரு பாத்திரம் டிஸ்ஹானரபிள், மதிப்பு குறைவான பாத்திரம் அப்படின்னு இருக்கு. இப்போ திராட்சை ரசத்திற்காக ஏற்கனவே அந்த கல்யாண வீட்டுல பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் வெளியில இருக்கிற அந்த தண்ணி தொட்டி மேல அவர் கண்ணு போச்சு. நான் சொல்லுவேன், நான் தான் அந்த கற்சாடி. நீங்க சொல்லிக்கிட்டா நீங்க அந்த கற்சாடி.
அல்லேலூயா. ஏற்கனவே எவ்வளோ புத்திசாலி இருக்கிறான், ஏற்கனவே எவ்வளோ ஆள் இருக்கிறான், அவனெல்லாம் விட்டுட்டாரு, காலியா போச்சு. அவர் எது மேல கண்ணு போச்சு சொல்லுங்க? அங்க வார்த்தை இருக்கு, 6 படிங்களேன், அழகா இருக்கு, படிங்களேன். யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக, சொல்லுங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரித்து, அதாவது இப்படி சொல்றேன், அதாவது வாஷிங் பாட், சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம், சுத்திகரித்துக் கொள்ளுகிற தொட்டி இருக்குது. எத்தனை இருக்குது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 6 என்றால் அது மனுஷனை குறிக்கும். 6ஆம் நாள் மனுஷனும் மனுஷியதான் படைச்சதுனால 6ன்னா யார் தான்? மனுஷங்க தான். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட்டுட்டு வெளியில இருக்கிற கல்லா இருக்கிற மண்ணா இருக்கிற அந்த தொட்டிய கர்த்தர் பார்த்தாரு. படிங்க அந்த வார்த்தையை படிங்க. அங்கே வைக்கப்பட்டு இருந்தது, அது படிங்க. கவனிக்கப்படாமல் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து, அப்புறம் தூக்கி எறியப்பட்ட என்னை, அப்புறம் ஒன்றும் இல்லாத, நான் என்னதுமா சொல்றேன், இப்படி ஒரு சூப்பர் தியானம். அங்க திராட்சரச தொட்டியும் காலியா இருக்கு, தண்ணி தொட்டியும் காலியா இருக்குது. எப்படி எப்படி இந்த அரிய கண்டுபிடிப்பு வந்தது பிரசாத்? தண்ணி தொட்டி, திராட்சை தண்ணி எதை கொடுத்தாங்க, காலியா போச்சு. ஆனா அவர் என்ன சொன்னார்? படிங்க, அதை படிங்க. 7, வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் என்ன செய்யுங்கள். ஏற்கனவே இந்த பங்கனுக்கு வந்த எல்லாரும் ஆமா ஊரா முட்டி வெய்ய நெய்ய வெய்ய கையன்ற கதையா எல்லாம் இந்த இன்னொரு வீட்டுல போனா தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. சோத்திரம். அந்த கஷ்டம் தெரியுறவங்க இருக்கீங்களா? யாராவது உங்க வீட்டுல வந்து தண்ணியை தொல்லாக்கமெல்லாம் யூஸ் பண்ணா, ஐயோ பம்ப் அடிக்கணுமே, இவங்க வந்து என்ன பண்றாங்க? சார்ஜ் ஒத்துக்கிட்டுமா, நீ நல்ல பண்ணுமா, நீ இவங்களும் ரொம்ப நல்லவங்க மாதிரி. எங்க வீட்டுல அப்படிலாம் இல்ல, வீட்டாருக்கே அடிக்க மாட்டாங்க, உனக்கு ஒண்ணுன்னா நீ அடிச்சுக்கணுவாங்க. இதுல இன்னொருத்தர் யாராவது வந்து நம்ம வீட்டு தண்ணியை யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சில இடங்களை போட்டிருப்பாங்க, சேவ் வாட்டர், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும்னு போட்டிருப்பாங்க. இங்க எல்லாரும் காலை கையை கழுவி அவன் என்ன பண்ணிருக்கான்? தண்ணிய காலி பண்ணிட்டா. இப்ப அந்த பாத்திரங்களும் எப்படி இருக்குது பாருங்க. திராட்சரச பாத்திரமும் காலியா இருக்கு, இந்த தண்ணி பாத்திரமும். ஆனா அதை திரும்ப பயன்படுத்துறதுக்கு பதிலா சொல்லுங்க, எதை பயன்படுத்தினாரு? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்மளை ப்ரோமோட் பண்றதுக்காக ஏற்கனவே இருந்த அந்த திராட்சரச பாத்திரங்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டு வெளியில, இப்ப நான் திரும்ப சொல்றேன், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த 6 கற்சாடியும் வெளியே இருந்திருக்குமா? எங்க இருந்திருக்கும்? முன்னாடி தண்ணி ஊத்துனாயா, அது வெளியில இருந்து. இப்ப அது என்னவா மாறிச்சு? எல்லாரும் அதிசயமா பாக்குறான். ஏய் என்னப்பா, முந்தின ரசத்தை விட இந்த ரசம் எப்படி இருக்கு? அப்போ எல்லாரும் என்ன ஆயிருப்பா தெரியுமா? அதுக்கு பிறகு அந்த தண்ணி திரும்ப அந்த தொட்டிய அவன் தண்ணி ஊத்த யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அது கண்டிப்பா என்ன இருக்கும்? அது இயேசு பயன்படுத்தின ஒரு போட்டோ இருக்கும், அப்படியே உடஞ்ச மாதிரி. கானாவூர், உங்க சில பைபிள்ல பாத்தீங்கன்னா பின்பக்கம் பாருங்க, இயேசு கானாவூர் கல்யாண வீட்டில் செய்த திராட்சரச தொட்டின்னு உடஞ்சி கிடிஞ்சு ஒரு பாத்திரம் இருக்கும். முடிஞ்சா நான் நெட்ல கூட போட்டு காட்ட சொல்றேன். ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த தொட்டிக்கு பேர் என்ன? இல்லம்மா, இயேசு பயன்படுத்தின திராட்சரசமாய் மாற்ற பயன்படுத்தின தண்ணி தொட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நானும் அப்படித்தான் ஒரு நாள் எங்க இருந்தோம்? பிரான்சிஸ் வெளியில இருந்தோம். எங்க இருந்தோம்? கால ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுவதற்காக வெளியில வைக்கப்பட்டிருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், காலியா இருக்குது. ஆனா அதை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? படிங்க, 7 படிங்க, முக்கியமா மறுபடியும் படிங்க. வேலைக்காரர்களை நோக்கி சாடிகளை நீங்கள் என்ன செய்யுங்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. அருமையான பாட்டு, ரைட்? தெரியாதுல, நானும் சபையில பாடு. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க. அப்புறம் ஆவியினால் என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால.
நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும். அப்புறம் ஏப்பா தெரியாதுப்பா, போன்ல வச்சிருந்த கூட போனை வாங்கிக்கிட்டாங்க. யாராவது இந்த பாட்டு இருந்தா எடுத்து கொடுங்க சீக்கிரம். எபேசியர்ல பைபிள் எடுமா, பைபிள் கொடு. எபேசியர்ல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. எபேசியர் பாருங்க, பாட்டு எடுத்து கொடுங்க. இந்த வசனத்தை படிங்க. நாம் வெறும் பாத்திரங்களாக, காலி பாத்திரங்களா, சும்மா காலத்துக்கும் the empty vessels, ரைட்? ஒரு காலி பாத்திரமா இருந்துகிட்டே இருந்தா ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு நாள் அப்படி ஒரு வார்த்தையை பேசி இருக்கிற ஞாபகம் எனக்கு இருக்கு. நீங்க கண்டதை போட்டு என்ன பண்ணிக்காதீங்க, நிரப்பிடாதீங்க, ஃபில் பண்ணிடாதீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இல்ல. நீங்கள் என்ன செய்வீங்கள், ஞாபகமாக மறந்து விடுவீர்கள். பாட்டு எடுத்து எபேசியர் எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏன் படிங்க படிங்க படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய, ஹலோ, இந்த பாத்திரம் சரீரத்தை குறிக்குது. இந்த பாத்திரம் எதை குறிக்குது? மண்பாண்டம் அப்படின்னு சொன்னாலே மண்ணான இந்த மனுஷனை, தெலுங்குல படிங்க. சூப்பர், ஒரு நல்ல வார்த்தை இதுல இருக்கு. இதுல நம்ம பாடினதுல ஆனா தெரியுது, காலியான பாத்திரமா. இது புரியலையா? போயிலா பாடிருக்கீங்களா? காலியான பாத்திரமா வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் அப்படின்னு இருக்குதுல. அப்படியா? பாடிருக்கீங்களா? யாராவது பாடிருக்கீங்களா? இது வரைக்கும் பாடுவோம். ரெடி? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். முழ்கணுமே நான் முழ்கணுமே, ஆவியின் நதியிலே முழ்கணுமே, முழ்கணுமே நான் முழ்கணுமே, ஆவியின் நதியிலே முழ்கணுமே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. அதனாலதான் சொல்றது, இந்த வார்த்தை படிங்க மறுபடியும். எபேசியர் 1:23 படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், கண்டதால நிரப்பிட கூடாது. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஃபில் பண்ற விஷயத்துல, ஸ்டோர் பண்ற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம காலியா இருக்கிறதுனால கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவர் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த வேலைக்காரர்கள் தான் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. வசனத்தினால நிரப்பணும், வார்த்தையினால. வசனம் எஸ்றா தன் இருதயத்தை என்ன செய்தான், வேத வசனங்களால் என்ன செய்தான்,
நிரப்பி இருந்தார். நல்லா ஆண்டவருடைய தியானங்கள்னால, கர்த்தருடைய துதியினால, நல்ல கிருபைகளால நம்மள என்ன பண்ணிக்கணும், நிரப்பிக்கணும். அடுத்தது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நிரப்ப சொன்னார், அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அந்த படிங்க, அந்த வார்த்தை படிங்க. இல்லப்பா 7 தான், மத்தேயு தான், சாரி யோவான் தான். நிரப்ப சொன்னாரு. எப்படி நிரப்பினாங்களா? நிரப்ப சொன்னதுல அவர் இயேசு சொன்னதுக்கு கொஞ்சம் மேலவே செஞ்சிட்டாங்க. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? நிம்புடு. அப்பா அப்படின்னா என்ன? புல் தழும்பி வருகிற வரைக்கும் நிரப்பி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல போடலையா? ஃபில் பண்றதா போட்டிருக்க. என்ன ஏன்டா அப்படி பாக்குறீங்க? குரு குரு பாக்குற. நிரப்ப சொன்னா வேலைக்காரர்கள் எப்படி நிரப்பினாங்களா? சொல்லுங்க. நிறைவாய் நிரப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நாங்க ஆண்டவர் கொடுக்கிற வேலையை கொடுக்கிற, அதான் சொல்ற, கிடைச்சா போதும், வாய்ப்பு கிடைச்சா போதும் இல்ல, என்ன செய்வோம், நாங்க நிரப்புவோம். உங்களுக்கு வசனங்களை சொல்லு. இந்த 40 நாளும் இந்த செய்தி நீங்க யாருக்கிட்டயா போய் சொல்லுங்க, இப்படி நாங்க இப்படி தாட்டு தியானிக்கிறோம், கண்டிப்பா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஒருவேளை அவங்க சபையில இப்படி பேசி இருந்தாங்கன்னா சொல்லுங்க. இன்னையோட இந்த டாபிக் ஸ்டாப் பண்றேன். எதுக்கு சொல்ல போறேன்னா, ஏதாவது ஒரு புது தாட்டை உங்களுக்கு கொடுத்து, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கொடுத்து உங்களை என்ன பண்ணிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தைகளால நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். பாட்டை சொல்லவே தேவையில்லை. எக்கச்சக்கமா பாட்டு பாடி என்ன பண்றோம்? தோ சாட்சி அதுதான். ஆயிரக்கணக்கில் என்ன செய்யுது, பேப்பரு அதிகமாயிட்டே இருக்கு. துதியினால நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நிரம்பின அதாவது எம்டியா இருந்த வரைக்கும் இல்ல, எம்டிய நிரப்பி நிறைவான பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, படிங்க. 7 அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அதை நிரப்பினார்கள். 8 படிங்க. அவர்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, இப்ப கொண்டு போய் என்ன செய்யுங்க, அதை பரிமாறுங்கள். படிங்க. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஒரே தொட்டி, எனக்கு கவனிங்க, ஒரே தொட்டி, ஆனா இப்ப யூசேஜ் மாறுது. முன்னாடி என்ன சொன்ன, அந்த தொட்டிக்கு பேர் என்ன சொன்ன? வாஷிங் பாட், கழுவும் தொட்டி, சுத்திகரிக்கும் தொட்டி. இப்போ ஏற்கனவே ஊற்றப்பட்டதுதான் தண்ணி, அதே தண்ணி தான் இப்போ வேற ஒண்ணு என்ன செய்யல, ஊற்றல. அதே தண்ணி இப்போ ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதே வேலைக்காரர்கள் தான், ஆனா இப்போ அந்த தண்ணீரை இயேசு பயன்படுத்த சொல்றாரு. அல்லேலூயா. மற்றவர்கள் ஊத்துறதுக்கும் மற்றவர்கள் பயன்படுத்துறதுக்கும் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆமே. நாங்களா வாலிபாய்ஸ் இருக்கும்போது, நாங்க எங்க டீம்ல மகேஷ், நாங்க ஒரு செட் இருக்க, ஜெட்காபுரத்துல நைட் எல்லாம் விடிய விடிய சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். சினிமா கச்சேரி நடக்கும். அதுல ஓவரால் சங்கர்ல இருந்து நாங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் ஆயிட்டோம். ஒரே பாத்திரம் தான். என்ன பாத்திரம்னா, புரியலீங்களா? ஒரே பாத்திரம் தான், ஒரே தண்ணி தான். ஆனா அந்த தண்ணி இப்ப இயேசு என்ன செய்யறாரு, இதை கொண்டு இப்போ வாசல்ல வச்சு கைய கால பயன்படுத்தினத இப்போ உள்ள அனுப்பு. எத்தனை பேர் புரியுது? இப்ப இப்ப எங்க போ, ஒரே தண்ணி, ஒரே தொட்டி, யூசேஜ் என்ன செய்யுது? ஹலோ. இந்த உலகம் இல்ல மற்ற மனிதர்கள் நம்மள வெளியிலேயே வச்சு அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே நம்மள சொல்றாங்களே, இந்த கழுவை வச்சு அப்படியே தள்ளி விட நினைப்பாங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான், இவனை இந்த தண்ணியை நீ குடிக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த தண்ணி இப்ப என்ன செய்யணும் எல்லாருமே? ஆகா, ஒருவேளை அது என்ன சொல்றது, அதே தண்ணியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. இவங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சுவைய, உண்மையான திராட்சை ரசத்துக்கிட்ட கூட இவ்வளவு சுவைய பார்க்கல. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, தண்ணி ரசமான அந்த வார்த்தை இருக்காங்க. படிங்க, அந்த வார்த்தை படிங்க. அவங்க எல்லாரும் சொன்ன பிறகு தண்ணீர், படிங்க அந்த வார்த்தைய. அன்றி
வாவ், கை தட்ட மாட்டீங்களா? ஐயோ என்ன நீங்க. I am so feel very sad. Proud ன்னு வாங்க, I am sad. வார்த்தை தெளிவா போட்டிருக்கு, திராட்சரசமாய் மாறின. அப்போ தண்ணியில சுபத்தை கொடுக்கல, தண்ணியவே கர்த்தர் திராட்சரசமா மாத்திட்டாரு. அப்ப அவங்க குடிச்சது எது இல்ல? தண்ணி இல்ல. ஊத்தும் போது தண்ணி ஊத்துன அதே கைகள் திரும்ப எடுத்து கொடுக்கும் போது அது என்னவா மாறிடுச்சு? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி மாற முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தண்ணி தான். நான் தண்ணி தான் சொல்லுங்க. ஆனா இந்த தண்ணிய ஒருத்தர் என்னவா மாத்துவாரு? எப்படி மாறினேன்னு யாருக்குமே. அல்லேலூயா. தேங்க்யூ தான். ஓகே. எப்படி சொல்லுங்க, எப்படி? அதுக்கு தான் சொன்னது, பரிசுத்தாவில நிரப்பி நம்ம ஜெபிக்கும் போது சொன்னது, நல்ல வார்த்தைகளால, நல்ல துதியினால, கிருபையினால வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. அது அப்ப இருந்ததுக்கு இப்ப ரொம்ப ஓவர், குப்பைகள் ஜாஸ்தி. அப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு டிஸ்டர்பன்ஸே இல்ல, ரொம்ப ஈஸியா உட்காந்துருவோம் பிரேயர்ல. ரொம்ப காலையில பாஸ்டர் சொன்னாங்க, எங்க 9:00 இருந்து 3:30 மணி வரைக்கும் சர்ச்சுங்களாங்க. அதெல்லாம் அனுபவிச்சால் நாங்க. எது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் சர்ச்சு? 9:30, 9க்கு போய் 3:30 மதியான சாப்பாடு, காலை சாப்பாடு எல்லாம் நாங்க ஆராதனை செய்ய நாங்க போகும்போது எங்களுக்கு தெரியாது. சண்டே எல்லாம் நைட்டு சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவ்வளவு அவ்வளவு என்ன செய்தோம்? துதியினால சொல்லுங்க, கிருபைகள்னால, வார்த்தைகளால நிரப்பப்பட்டோம். வார்த்தை சொல்லுகிறது, அந்த திராட்சரசத்தை சொல்லுது, அது தண்ணீராயிருந்து ரசமாய் மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாத்திரங்கள் வெறும் பாத்திரங்களாக, காலி பாத்திரங்களா இருந்து நிறைய பேர் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்குதான் நான் சொன்னேன், நேற்றுலாம் உட்காந்து பாட்டு பாடு, பாடுறா, எந்த பாட்டு பாடுறான், உங்க தாத்தா பாட்டு கேளுங்க மகேஷ், உங்க தாத்தா அந்த பாட்டு பாடுறா, ஒரே என்ன சொல்லுவாங்க, ஒரே லவ் ஃபீலியர் சாங்ஸ் தான், ஒரே ஒரு மாதிரி சாங்ஸ் தான். இந்த பாட்டு கேளுங்க. இந்த பாட்டு புக்கு வச்சுக்கிறது, அந்த கதையை நம்மளே பாட்டு புக்கு தான். ஓகேங்களா? நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் அதுதான் சொல்லுவேன், எப்பவுமே மத்தவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா நம்ம போயிடக்கூடாதுன்னு அதிகமா சொல்லுவேன். இந்த பிள்ளைகளுக்கு கூட நமக்கு இருக்கிற திறமைகளை, நமக்கு இருக்கிற நாங்களாம் ஆக்டிங் பண்ணுவோம். மகேஷ் வந்து ராஜ்கிரண் நடிக்க வைப்போம் நாங்க. சோலையம்மா சோலையம்மா உடனே ஒரு ராஜ்கிரணா மாறிடுவாரு. அந்த ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் அதுக்கப்புறமா ரட்சிக்கப்பட்டு இந்த டிராமா போடுறதுக்கு ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஒரே தொட்டி தான், ஒரே தண்ணி தான், ஆனா அது திராட்சரசமா மாறிடுச்சு. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், தமிழ்ல சொல்ல போனா பயன்பாடு மாறிடுச்சு, யூசேஜ் மாறிடுச்சு. நீங்களும் நானும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். இந்த உலகத்துக்கு நாம என்டர்டைன்மெண்டா போயிடக்கூடாது. நல்லா பாடுவிய, ஒரு சினிமா பாட்டு பாட, போய் எடுக்கிற பாரு, உடனே வந்த ஒரு லேட்டஸ்ட் சாங்க விடுறான் பாருன்னா, நீ இன்னும் திராட்சரசமா மாறல, தண்ணியா, தண்ணி தொட்டியா, கை கால் கழுவுற தொட்டியா இருந்துருவோம். அப்படியே நம்மள யூசேஜ் பண்ண நினைப்பாங்க. ஓகே நீ நல்லா டான்ஸ் ஆடுவிய, நான் டான்ஸ் வேற ஆடுவேன், நடுவுல வேற பாத்துட்டாங்க போன வாரத்துல. ஓகேங்களா? அந்த பாட்டுல கமல் மாதிரி ஆடுப்பா, இத மாதிரி ஆடுப்பான்னு சொல்லிட்டு லுங்கி எல்லாம் கட்டிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பாடல்கள் மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம். ரைட்? நான் சொல்ல வருது, அது கற்சாடியா, மண் பானையா, மண் தொட்டியா, வெளியில இருந்தத ஒரு கண்ணு பாத்துச்சு. அந்த வீட்டு ஓனர் சொல்லல, அந்த பந்து வீசுக்காரன் யாருமே சொல்லல, அந்த அந்த தொட்டியை பயன்படுத்தினது கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்லி இருந்தா எதை நிரப்பி இருப்பாங்க சொல்லுங்க? ஏற்கனவே நிறைய பாஸ்டர்ஸ் உடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே நிறைய டேலண்டான பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த பின்னாடி மார்வாடி பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நாயுடு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எவ்வளோ செட்டியார் பிள்ளைங்க இருக்கான். அவனுக்கு 4 வீடு 5 வீடுன்னு இருக்கிற வச்சிருவனா இருக்கிறான். அவனை விட்டு பிளாட்பாரத்துல படுத்துட்டு இருந்தவனுங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவர் இந்த தொட்டிகளை பயன்படுத்த நினைக்கிறாரு. அப்படிதான் நீங்களும். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் மாற நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் மன்னிக்கணும். நான் ஒரு பெரிய பாலத்துல ஒரு இடத்துக்கு செய்திக்கு போயிட்டு இருந்தேன். என்ன அனுப்பிச்ச ஒரு தம்பி மூலகோத்திர சிக்கன இருந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்னன்னா பண்ணேன் அப்படின்னு கேட்டான். என்னப்பா ராஜின்னு கேட்டேன். நோ, அந்த பாஸ்டர் கேக்குறாருண்ணா, யாருன்னா அந்த மனுஷன், எங்க யாருந்தா அவரு பிடிச்சேன்னு கேட்டான். என்னப்பா ஒண்ணும் புரியலையப்பா. இல்லன்னா உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுனான்னு சொன்னான். அல்ல சொல்ல மாட்டீங்களா? அந்த மூலகோத்திர சிக்னல்ல இருந்து சொன்னேன், கர்த்தருக்கு தான் அம்மா மகிமைன்னு சொன்னேன். ஏன் சொல்ல வரேன்னா, மற்றவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா கடி சோக்கல அடிப்பனா திரும்ப உங்களுக்கு பேரு வேற. எனக்கு கடி சோக்கல அடிச்சு கதை புக்க சொல்லி அந்த என்டர்டைன்மெண்டா கச்சாடியா இருந்தவனை நான் என்ன சொல்றேன், நீங்க இருக்கிற ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட கச்சாடிகளா மாறணும்.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்குள்ள என்ன செஞ்சாகணும்? இல்லம்மா, தண்ணீரை ஊத்தணும். இப்ப நான் ஊத்தின்னு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? சத்தியத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? வார்த்தையாகிய தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறேன். கிருபையாகிய தண்ணீரை என்ன பண்ணிருக்கிறேன்? ஊற்றி கொண்டிருக்கிறேன். அபிஷேகமாகிய தண்ணீரை ஆவியானவர் ஊற்று தண்ணீரே, ஆவியானவரே. அவருக்கு பேர் என்னது? இல்லம்மா, தண்ணீர் ஊற்று தண்ணீர். ஆவியானவருக்கு பேர் என்னது? ஊற்று தண்ணீர். வசனத்துக்கு பேர் என்ன? சுத்த ஜலம், தண்ணி தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களப்பா? இதனால நிரப்புன போது ஒரே கற்சாடி, மற்றவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு காமெடியாகவும், அல்லது மற்றவங்களுக்கு சிரிக்கிறதுக்கும், மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி ஆகிறதுக்கும் இருந்ததுதான் அப்படியே மாறி. நான் ஏற்கனவே சொல்லி டிவைன் பர்பஸ், டிவைன் யூசேஜ், அந்த தொட்டிய அவங்க பார்த்ததுக்கும் என் ஆண்டவர் பார்த்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை மற்றவங்க பார்க்கறதுக்கும் என் ஆண்டவர் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. தண்ணி தான், ஆனா தண்ணி இப்போ மாறிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை படிங்க தம்பி. இங்கிலீஷ்ல டர்ன் போட்டிருக்கா பாருமா. இங்கிலீஷ் தமிழ். கத்தர், வெயிட் வெயிட், அதுதான் முக்கியம். நான் இங்கிலீஷ்ல எழுதுனேன், அதுதான் நான் எழுதுனேன் இங்கிலீஷ்ல. வாட்டர் தான், அது என்ன ஆயிடுச்சான்? இல்ல பட் டர்ன் அப்படின்னா என்ன வருது? திரும்பிடுச்சான். அல்லேலூயா. அது எவ்வளவு அழகா இருக்குல்ல. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? தெலுங்குல திருமணத்துக்கு என்ன போட்டிருக்குதுமா? எத்தனாம் வசனப்பா? 9. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? பேசாம தெலுங்கு படிக்க கத்துக்கலாம் போல. இல்ல தேடின்னு இருக்கிறீங்களே, சொல்லினே படி, முதல்ல படி. பெருசா இருக்குதான். అది వచ్చింది నాకు తెలుసమ్మా, అది వచ్చిన సంగతి ఇను. ఏ దారి వచ్చింది నాకు తెలుసు. திராட்சரசமாயின, அது விட்டுரு. தமிழ்ல என்ன போட்டு, தெலுங்குல என்ன போட்டு? திராட்சரசமாய் மாறின. தமிழ்ல மாறினன்னு இருக்கு. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? தண்ணி என்ன ஆயிடுச்சு? திராட்சரசமா திரும்பிடுச்சு. நீங்க எப்ப திரும்ப போறீங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? தண்ணியா இருக்க ஆசைப்படுறீங்களா, திராட்சை ரசமா இருக்க ஆசைப்படுறீங்களா? நான் சொல்லட்டுமா? தண்ணீருக்கு நிறம் இல்லை, தண்ணீருக்கு சுவை இல்லை, தண்ணீருக்கு மனம் இல்லை. இது மூன்றும் திரிரோசிஸில் இருக்கிறது. நிறம், மனம், இடம். இல்லப்பா, அப்பப்ப அந்த கடி மறுபடியும் வெளில வருது. தண்ணீருக்கு என்ன இல்ல? நிஜமா தண்ணிக்கு என்ன கிடையாது. நீங்க கடல் தண்ணீரை பத்தினா சில இடத்துல நீளமா இருக்கும், சில இடத்துல பச்சையா இருக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க சில என்ன சொல்ற ஜாக்கிரதை என்ன பாருங்க, பச்சை கலர் தண்ணி, நீல கலர் தண்ணி, சில இடத்துல கருப்பா கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரைட், எல்லோவா கூட இருக்க, பார்வை தெரியும். அது சூரியனுடைய நிற பிரச்சனைனால அப்படி தெரியும். தண்ணிக்குன்னு என்ன கிடையாது? நிறம் இல்ல. அதே போல தண்ணிக்கு என்ன இல்ல? சுவை. இதுதான் இந்த தண்ணியோட சுவை. என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அடுத்தது ஸ்மெல் இல்ல. ஆனா இது மூணுமே திராட்சை ரசத்துக்கு இருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு நிறம் இல்லாமல் இருக்கலாம், இதுவரை உங்களுக்கு சுவை இல்லாமல் இருக்கலாம், இதுவரை உங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம். இனிமேல் நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? சொல்லுங்கப்பா. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், உங்களுக்குன்னு ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு கேரக்டர், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியலையே, எனக்கே தெரியலையே, என்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவர் பயன்படுத்திட்டாருன்னா உங்ககிட்ட ஸ்பெஷல் கொட்டி கிடக்கும். கர்த்தர் உங்களை அப்படியே கிருபைகளால நிரப்புவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரே தொட்டி தான், ஆனா ஊற்றப்பட்ட ஒரே தண்ணி, ஏற்கனவே பயன்படுத்தினது, முன்னாடி அதுக்கு இருந்த ரெஸ்பெக்ட் வேற. ஹலோ, இப்ப அதுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வேற. அப்படிதான் உங்களுக்கு எனக்கும் இந்த சமுதாயத்துல மரியாதை கிடைக்குதுன்னா, ஒரு ஹானர் கிடைக்குதுன்னா, அது முழுக்க முழுக்க நமக்குள்ள மாறின திராட்சை ரசமா மாறின தண்ணீர். தண்ணீர் தான். அதை கத்தர்னாயிட்டாரு. நான் சொல்றேன், கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாலே, விசுவாச ஆயிட்டாலே, ரட்சிக்கப்பட்டுட்டாலே, அப்படியே நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் பொங்கி கொட்டி வரணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அநியாயத்துக்குனா நல்லவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் காலையில பாஸ்டர், அப்படிலாம் இருந்தா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க பாஸ்டர், அப்படிலாம் இருந்தா மிளகா அடிச்சிட்டு போயிடுவாங்க பாஸ்டர். அடிச்சிட்டு போட்டோம். நான் திராட்சை ரசம். சொல்லுங்கம்மா. ஆனா சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அந்த திராட்சை ரசத்தை கொடுத்த தொட்டி தான். எதுதான்?
ஒரே மண் பாத்திரம் தான். இந்த மண்ணான மனது ஒரு பாட்டு பாடலாம். மண்ணான இந்த சரீரத்துல, இந்த பாத்திரத்துல தேவன் தம்முடைய கிருபைகளை ஊற்றி அதை மற்றவர்கள், அதுதான் சொன்னார், மற்றவர்கள் அதை பருகும் பொழுது ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய காரியங்கள் மற்றவர்களை தண்ணிய குடிக்கிறதுக்கும் திராட்சை ரசத்தை குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஜூஸ் குடிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறது எப்படி இருக்கு? தண்ணி குடிக்கிறீங்களா ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு உங்க சாய்ஸ் என்னவா இருக்கும்? இல்லம்மா, தண்ணி வேணுன்றவங்க லெப்ட் கை தூக்குங்க. நான் கேக்குறேன், ஜூஸ் வேணுன்றவங்க ரைட் தூக்குங்க. தண்ணி எல்லாம் கை தூக்குங்க லெப்ட். அவ்வளவு நல்லவங்களா நீங்க? ஜூஸ் குடிக்கிறீங்களா? எதை எடுத்துப்போம், சாய்ஸ் எடுத்துப்போம். ஜூஸ் குடிக்கலாம். எதை குடிக்கலாம்? நாங்க ஒரு பார்சல பார்க்க போனோமே, அங்க போனா அந்த ரெடில் ஸ்கூல்ல, ரெடில்ஸ் தாண்டி போனா அந்த பார்த்து எங்களுக்கு போனோடனே ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாரு. சாத்துக்குடி குடிச்சோம். குடிச்ச உடனே அதான் சொன்ன, கடையில வாங்குறதுக்கு அது கிராமம் உள்ள, ரொம்ப கிராமம், நல்லா இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, எங்க வீட்டு மரத்துல இருந்து எடுத்துட்டான் பாஸ்டர்னா. உன்னையா சொல்ற நீ அப்படின்னு கேட்டேன். அப்புறம் போனா அவருடைய மாமியார் வீட்டுல என்ன இருக்கு, சாத்துக்குடி மரம் இருக்கு. அவ்வளவு அழகா, நம்ம கடையில கூட குடிப்போம்னு வச்சுக்கோங்க, ஆனா லைவா மரத்துல பார்த்து அங்க இருந்து அதை எடுத்து குடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல தண்ணி குடிக்கலாம், ஆனா ஜூஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்களை கர்த்தர் ஜூஸா பயன்படுத்துவாராங்க. அதாவது செகண்ட் சாய்ஸ் சொல்லுவாங்க எப்பவுமே, தண்ணியா ஜூஸா அப்படின்னு கேட்டா, என்கிட்ட வந்து மூணாவது சாய்ஸ் ஒண்ணு, டீயான்னு கேட்டா நான் எதுக்கு போங்க? டீக்கு தான் போவேன். தண்ணி வேணா சொல்லுங்க. பாசமா ரொம்ப கஷ்டப்படுற, 12 மணிக்கெல்லாம் நாங்க காப்பி குடிக்கிறோமா? என்ன பழக்கங்க இது, 12 மணிக்கெல்லாம் குடிக்கிறீங்களே? நான் சொன்னேன், இது எங்க அம்மா குழந்தையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி குடிக்கிறியாப்பான்னு கேக்குறாங்களோ இல்லையோ, காப்பி குடிக்கிறியாப்பான்னு. இப்போ சாய்ஸ்ல திராட்சை ரசத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா. வெளியில இருந்த அந்த 6 ஒன்னையும் மிஸ் பண்ணல, மொத்தத்தையும் பயன்படுத்தினான். அப்படின்னா என்ன? புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு கை கால் கழுவுறது ரொம்ப கீழ்த்தரமான மட்டமான அப்படிலாம் கிடையாது, ஆனா அதோட யூசேஜ் வேற. அத ஒரு திருமணத்தினுடைய முக்கியமான ஒரு விருந்துல பயன்படுத்தக்கூடிய, அதாவது டேபிள்ல ஊத்தி வச்சிருப்பான். எங்க வச்சிருப்பான்? அந்த தண்ணி எங்க இருந்திருக்கும்? அதுக்கு யூஸ் பண்ற ஜக்கு மோசமான ஒரு மட்டமான ஜக்கா இருக்கும். ஆனா திராட்சை ரசம் கொடுக்கிறதுக்கான பாத்திரங்கள் அல்லது குடிக்கிறது எப்படி இருந்திருக்கும்? ஆமென். அப்படி ஒரு ஆனரபிளான ஒரு மேன்மையான இடங்களை கர்த்தர் உங்க எல்லாருக்கும் தரட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதை எல்லாருக்கும் தருவாராக. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. தொட்டி ஒண்ணுதான், தண்ணி ஒண்ணுதான். ஆனா எப்போ அந்த தொட்டிக்குள்ள இருந்த தண்ணி திராட்சை ரசமா மாறிச்சோ, அதுக்கு பிறகு நான் சொல்றேன், அந்த தொட்டி எதுவுமே வெளியில இருந்திருக்காது, அது உள்ள இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு அந்த தொட்டிக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். இது இயேசு பயன்படுத்தின தொட்டி. உங்களே என்னையும் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ஏசப்பா பயன்படுத்துற பாத்திரம், இவங்க கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். ஏதோ மற்றவங்க வந்து போறவன் அதான் சொன்னார், எல்லாம் பயன்படுத்தாது இல்ல, இந்த பாத்திரங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச வரி, இதுல ரொம்ப இந்த அடுத்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. பவுல போல, பேதுருவ போல, தாவீத போல வெரி என்ன சொல்லுவாங்க, பெக்குலியர் கேரக்டர்ஸ்லாம் ஆண்டவருக்கு மகிமையா வாழ்ந்தாங்க. என்னையும் அவ்வித பாத்திரமாய் செய்திடுவே.
யாரோ துதிக்கிறாங்க, யாரோ மகிமைப்படுத்துறாங்க, யாரோ பண்றாங்கல்ல, என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா பயன்படுத்தும். நான் சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ள திராட்சை ரசத்தை பயன்படுத்தின ஏற்கனவே இதை விட 6 விட பெரிய பாத்திரங்கள் இருந்திருக்கலாம். அது திராட்சை ரசமாவே ஆனா கை கால கழுவுற தொட்டியை தேர்ந்தெடுத்தார்ல. என்ன அவருடைய அன்பு, என்ன அவருடைய கிருபை. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, கொடை மன்னான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இறைவனே இறைவனே, இணை இல்லாதவனே, கூரை நிறைந்த என்னையுமே உம்மை போல் மாற்றிடுமே. வெளியில இருந்த என்ன வெறும் கை கால் கழுவ பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருந்த என்ன, 4 பேர் குடிக்கிற ஒரு ஒரு ட்ரிங்கிங் பாட்டா, ஒரு வாஷிங் பாட்டா இருந்தது, ஒரு ட்ரிங்கிங் பாட்டா, ஒரு டிஸ்ஆனரபிளா இருந்த ஒன்ன ஹானரபிளா மாத்தி, வெறும் மேல பயன்படுத்தினத இப்ப உள்ள குடிக்கிறதுக்கு. தெரியுமா, திராட்சை ரசம் இருதயத்தையும் மகிழ்ச்சியாக்கும், சரீரத்தையும் ஒரு பூரிப்பாக்கும். நான் ரொம்ப அதிகமா கிரேப் ஜூஸ் தான் குடிப்பேன். சின்ன வயசுல ரொம்ப ஆசையா குடிப்பேன். அது குடிக்கும் போது அது ஒரு எனர்ஜியா, ஒரு என்னமோ ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தண்ணியை குடிக்கிறத விட ஒரிஜினலா அந்த முதல் தரமானதை குடிக்கும் போது அது ஒரு புஷ்டியை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு உங்களை என்ன கர்த்தர் நம்மை அப்படி மாற்றுவாராக. அப்படிப்பட்ட தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய பாத்திரங்களா, இந்த பாத்திரங்களுக்குள்ள இருக்கிற தண்ணீரை கர்த்தர் ரசமாய் மாற்றுவாராக. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமா. கையில காணிக்க எடுத்துக்கோங்க. God bless you. யாராகிலும் பாடல் இருக்கிறீர்களா? பாடல் இருந்தால்